வணக்கம். அண்ணாமலையோட போஸ்டரை கிழித்ததாக பல பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் விமர்சனங்களை, ரொம்ப மோசமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் 5ஆம் தேதி இயக்கத்தை விட்டு வேற இயக்கம் நான் ஆரம்பிக்கிறேன் என்று அவர் வலைதளத்தில் பதிவு போட்டிருந்தார். அவர் போடும் வரை அவர் பாஜக காரர் என்ற முறையிலே தான் அவருக்கு என்னுடைய மரியாதைகள் அனைத்தையும் நான் அளித்து வந்தேன். கிட்டத்தட்ட 6 வருடங்களாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அவருக்காக நானும் போஸ்டரை ஒட்ட வைத்து அவரை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரை இந்த மாவட்டத்துக்கு அவருடைய முகத்தை கொண்டு சென்ற பங்கில் எனக்கு முக்கிய பங்கு உண்டு. அதை அவர் எண்மண் எண் மக்கள் அந்த முடிவுரையின் போது கன்னியாகுமரியில் வைத்து மாவட்டம் முழுவதும் சிறப்பாக சுவரொட்டி போஸ்டர் அடித்து சுவரில் எழுதி இளைஞர்களை அதிகப்படியாக கூட்டிய அண்ணன் ஜவான் அவர்களுக்கு நன்றி என்று அவர் பொது மேடையிலே எனக்கு வாழ்த்து சொன்னார். எல்லா இடத்திலும் கூட சிறப்பான ஒரு போஸ்டர் மூலமாக நம்முடைய இளைஞர்களை இழுத்து வந்த அண்ணன் ஐயப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்து நிறைய அனைவரும் அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நான் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் போஸ்டரை அடித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு எந்த ஒரு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தார் என்ற ஒற்றை கருத்துக்காக மட்டும்தான் அவருக்கு நான் விசுவாசி. அன்று மாநில தலைவராக இருந்தார். அப்பொழுது யார் மாநில தலைவராக இருந்தாலும் ஒரு தொண்டனுடைய கடமை அவருக்கு தோளோடு தோள் நிற்பதுதான். அந்த கடமையை தான் நான் செய்தேன். அவர் என் இயக்கத்தில் பயணிக்கவில்லை. எப்படி டிஎம்கே எதிர்ப்பேனோ, எப்படி ஏடிஎம்கே எதிர்ப்பேனோ, எப்படி கம்யூனிஸ்டை எதிர்ப்பேனோ, எப்படி வேற கட்சிகளை மற்ற கட்சிகளை எதிர்ப்பேனோ அதே போலத்தான் நான் பாஜகவையும் எதிர்ப்பேன் என்று எப்போ சொன்னாரோ அப்போ அந்த நொடி முதலே அவர் எங்கள் நெஞ்சில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். ஏனென்றால் பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கு எவரையும் நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒற்றை நோக்கத்திலே தான் என் கண் முன்னே ஒட்டிய விளம்பரத்தை, அதில் பாஜக விளம்பரத்தில் அவருடைய போட்டோ இருக்கிறதுக்கு தேவையில்லை, ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை கிழித்தேன். அதில் அவருக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லும் யாரும் இதுவரைக்கும் எத்தனை பேர் அவருக்கு போஸ்டர் ஒட்டினீர்களோ அவர்களெல்லாம் நேரடியாக வாருங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். அவர் இந்த 6 வருடத்தில் எனக்கு ஒரு புல்லை கூட அவர் கிள்ளி போட்ட ஆள் கிடையாது என்பதை நான் சொல்கிறேன். வணக்கம்.